தமிழ் traders அனைவருக்கும் வணக்கம். ஆக்ஷன் தியரி ஏல கோட்பாடு. பங்குச்சந்தை மிகப்பெரிய டபுள் ஆக்ஷன் மார்க்கெட்டுங்க. ஒரு இருவழி ஏல சந்தை. ஓகேங்களா? பங்குச்சந்தை ஏலம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். ஏலம் என்பது ஒரு பொருள் யாருக்கு அதிக தேவைப்படுகிறதோ அல்லது யார் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பொருள் கிடைக்கும் என்று உறுதி செய்யும் வழிமுறைதான் ஏல கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை விற்க ஒரு விலை விற்பவர் ஒரு விலையை சொல்வார். வாங்க விரும்புகிறவர்கள் அந்த விலையை விட கூடுதலாக கேட்பார். யார் கடைசியாக அதிக விலையை கேட்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பொருள் சொந்தமாகும். இதுவே ஏல கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கிட்ட ஒரு அரிய வகை ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. இதை கொடுக்க எனக்கு 2 பேர் கேட்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, 10 ரூபாய் தருவா, இதற்கு யார் 10 ரூபாய் தருவா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கருக்கு கேட்கிறேன். ஒருத்தர் 15 ரூபாய் தாரேன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் 20 ரூபாய் தாரேங்கிறாரு. கடைசியில யாரு அதிக விலை சொல்றாங்களோ அவங்க கிட்ட அந்த பொருளை கொடுத்துருவேன். இதுதான் ஏலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கு சந்தையில இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பொருளுக்கு பதிலாக ஷேர்ஸ் இருக்கும். வாங்குபவர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் தங்களுக்குள் போட்டுக்கொள்ளும் இந்த ஏலம் தான் தினசரி நாம் பார்க்கும் பங்கு விலையை தீர்மானிக்கிறதுங்க. அதனால பங்கு சந்தையானது ஒரு ஏலம் ஆக்ஷன் தியரி கோட்பாடு படிதான் செயல்படுகிறது என்பதை நம்ம மெயினா புரிஞ்சுக்கணுங்க. பங்கு சந்தைய வெறும் எண்களின் தொகுப்பாக பார்க்காமல் அது ஒரு கண்டினியூஷன் டிஸ்கவரி மிஷின் என்று புரிந்து கொள்வதே இக்கோட்பாட்டின் சாராம்சம். ஆக்ஷன் தியரியுடைய சாராம்சம். ஏல கோட்பாடின் அடிப்படை கோட் பிலாசபி. சந்தை எப்போதும் சமநிலையை தேடுகிறது. விலை ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது வாங்குபவர்களுக்கும் விற்பனையாளருக்கும் இடையே ஒரு நடக்கும் ஆக்ரோஷமான போட்டியே அந்த மாற்றத்தை தீர்மானிக்கிறது. ஓகேங்களா? பங்கு சந்தையில வாங்குபவர்களுக்கு விற்பனை, நான் 100 ரூபாய் சொல்லுவேன், நீங்க 150 ரூபாய் விற்பாங்க, நான் 100 ரூபாய்க்கு கேட்பேன், இன்னொருத்தர் 140 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஆக்ரோஷமா யாரு கேட்டு வாங்குறாங்களோ அவர்களே விலையை மூமெண்டத்தை தீர்மானிப்பார்கள். அதை நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம பங்குச்சந்தையில ஏன் மேல போகுது, ஏன் கீழே போகுது அப்படின்னு யோசிப்போம். இப்ப என்ன கேட்டப்போனா, நியூஸ் காரணமா இருக்கும், இல்ல கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கும், இல்ல ஏதாவது கம்பெனி ஆர்டர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே அது இல்லைங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் மார்க்கெட்டுங்க. அதாவது தினமும் பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸ் இடையே ஒரு ஏலம் நடக்குதுங்க. யார் அதிக ஆக்ரோஷமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிரைஸை மூவ் செய்கிறார்கள். பையர் ஆக்ரோஷமாக இருந்தால் மேலே போகும், செல்லர்ஸ் ஆக்ரோஷமாக இருந்தால் ஸ்டாக் பிரைஸ் ஆனது கீழே வரும். இந்த சிம்பிளான சீக்கிரட்டை புரிந்து கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி நகர்கிறது என்பதை நம்ம முன்னமே புரிந்து கொண்டு பங்கு சந்தையில வெற்றியாளராக நம்மளால வர முடியும். இப்ப வாங்குபவர்கள் பையர் இருக்காங்க, குறைந்த விலைக்கு கம்மி விலைக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விற்பவர்கள் அதிக விலைக்கு விற்ப முயலுகிறார்கள். ஓகேங்களா? இப்ப பையர் ஒண்ணு விற்பனையாளர்கள் விலையை குறைக்கணும், இல்ல வாங்குபவர்கள் விலையை ஏற்றணும். இப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு சமநிலைக்கு வருவாங்க. அதுதான் ஃபேர் வேல்யூ. இந்த கோட்பாடை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாத்துக்குமே இது முக்கிய அடித்தளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்குபவர்கள் ஒரு விலைக்கு, விற்பவர்கள் ஒரு விலைக்கு சமநிலைக்கு வரக்கூடியதுதான் இந்த ஃபேர் வேல்யூ. இங்கதான் வர்த்தகம் நடைபெறும். 2 தரப்பும் ஒப்புக்கொண்டு அந்த ட்ரேடை முடிச்சு விடுறாங்க. ஓகேங்களா?
இத சந்தையின் நோக்கம் ஏல கோட்பாடின் சந்தையின் முக்கியமான நோக்கம் வந்து ரெண்டே ரெண்டு தாங்க. விலையை தீர்மானித்தல், பிரைஸ் டிஸ்கவரி. ஒரு பங்கின் உண்மையான மதிப்பு என்பதை கண்டறிவதுதான் இந்த ஆக்ஷன் தியரியினுடைய முக்கியமானதுங்க. வர்த்தகத்தை எளிதாக்குவது, ஃபேக்கல்டி ட்ரேட், பங்குகள் கைமாறுவதை, ஏற்ற விலையை தேடுவது, அதாவது பங்குகளை ஈஸியாக கைமாறுவது. அததான் இந்த ரெண்டு தான் முக்கியமானதுங்க. பர்பஸ் ஆஃப் ஏல கோட்பாடு, ஆக்ஷன் தியரி முக்கியமானது விலையை தீர்மானித்தல், வர்த்தகத்தை எளிதாக்குதல். ஓகே, இப்போ ஒரு ஐபிஎல் ஐபிஎல் மேட்சோட ஒப்பிட்டு வைப்போம். ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் நடக்குது சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல. 50,000 பேர் வாங்க வராங்க. வெறும் 10,000 டிக்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இததான் பேஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் 1 ஃபேர் வேல்யூ, பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்ப கட்ட விலை அதாவது ஆரம்ப விலை விளம்பர விலை வந்து 2,000 ரூபான்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க ஒரு டிக்கெட்டு. கவுண்டர்ல 2,000 ரூபாய் டிக்கெட்டை அறிவிக்கும் போது 50,000 பேர் வரிசையில் நிற்கிறார்கள். வாங்குபவர்கள் மிகவும் அதிகம், ஆனா பிரைஸ் ஆனது மிகவும் கம்மியா இருக்கு. அப்ப மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு நடந்து இருக்காது. அதாவது இந்த இடத்துல வந்து 2,000 ரூபாய்க்கு பிரைஸ் இருக்கு, லட்சக்கணக்கானவர் 50,000 பேர் வாங்குபவர் இருக்காங்க. மூவ்மெண்ட் வந்து 2,000 ரூபாய்க்கும் போது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு, மூவ்மெண்ட்டே இருக்காது, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா பேஸ் 2ல ஏலம் வந்து மேல் நோக்கிய பயணம். 5,000 ரூபாய்ன்னு சொல்லி டிக்கெட்டை கொடுக்குறாங்க. வெளியே சிலர் 5,000 ரூபாய் தந்தா டிக்கெட் தருகிறேன்னு சொல்லி சொல்லுறாங்க. வெறித்தனமான ரசிகர்கள் இது வாங்குவாங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல 2,000 ரூபாய் 50,000 பேர் நிக்கிறாங்க இல்லையா, 50,000 பேர் இந்த பங்கானது இந்த விலையை விட கூட 5,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 5,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இங்க இருக்கிறவங்க 5,000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த பங்கு எனக்கு நல்ல மூவ்மெண்ட் போகும், நல்ல நியூஸ் வந்திருக்கு, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 5,000 ரூபாயில போய் வாங்குவாங்க. ஓகேங்களா, இதுதான் பேஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப் ஆப்ஷன் ஆரம்பிக்கிறது. பேஸ் 3 உச்ச நிலை அறிதல். அதாவது இந்த இடத்துல இருந்து இன்னுக்குள்ள வாங்க 5,000 கொடுத்து அதிகமா வாங்க 2,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 5,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ரெண்டு இடத்துலயும் ட்ரேடு நடக்க விலை வந்து 10,000 ரூபாய்க்கு போயிடுது. 10,000 ரூபாய்க்கு போயிடுது. இங்க போன உடனே இப்ப என்ன பண்றாங்க, அந்த 50,000 ரூபாய் பாதி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, மீதி ஒரு 25,000 பேர் 30,000 பேர் இருக்காங்க. இதுல என்ன பண்ண, 10,000 ரூபாய் கொடுத்து இந்த மேட்சை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி டிவிலேயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு பலரு பின்வாங்குறாங்க. அப்ப என்ன ஆகும், இது வந்து ஒரு அன்பேர் வேல்யூவா மாறிடும், அன்பேர் கை பிளேஸா மாறிடும். இங்க இருந்து 2,000 ரூபாய் ஆரம்பிச்சு 5,000 ரூபாய் வாங்குறாங்க, 5,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் போகுது. அங்க இருந்து கை பிளேஸா போனோன்னு வாங்குறவங்க பாதி பேர் எதுக்குறான்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து கீழே வரும். இதுதான் வந்து கை. ஓகேங்களா, உச்சநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பேஸ் சமநிலை கண்டுபிடிப்பு. இப்ப இந்த இடத்துல வந்து இறங்குது. இறங்குனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 7,000 ரூபாயில வந்து நிக்குதுங்க. 7,000 ரூபாயில வந்து நிக்குது. அப்ப என்ன பண்றாங்க, இங்க இருந்து போனவங்க ஒரு 25,000 வெளியே வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி ஒரு 5,000 பேர் இருக்காங்க. இந்த 5,000 பேர் என்ன பண்றாங்க, சரி 7,000 ரூபான்னு பரவாயில்ல, நம்ம பாப்போம்னா வீட்டுக்கு போக லேட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த 7,000 ரூபாயில வந்து அதிகமான பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. பலரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா, பையர். அப்ப இந்த இடத்துல வந்து இன்னைக்குள்ள வந்து ஒரு 1,000 பேர் 5,000 பேர் வாங்குறாங்க. இந்த இடத்துல 5,000 ரூபாய் இருக்கும் போது ஒரு 10,000 பேர் வாங்குறாங்க. இங்க வந்து 10,000 ரூபாய் இருக்கும் போது வெறும் 100 பேர் தான் வாங்குறாங்க. ஆனா செல்லர்ஸ் இல்ல. ஆனா அதே இது 7,000 பேர் விற்கும் போது ஒரு 15,000 பேர் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, வேல்யூம் வந்து கையாகுது, அதிகமான பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமநிலைக்கு வருது. ஆரம்பத்துல இருந்து 2,000 ரூபாய் ஆரம்பிச்சு 5,000 ரூபாய் போய்
10,000 போய் திருப்பி கீழே வந்து ஒரு சமநிலையா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஒரு வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இதேதான். ஒரு 100 உள்ள பங்கானது 100 வாங்க அதிகமான பேர் இருப்பாங்க. ஆனா மூவ்மெண்ட் கொடுக்காது. அதே இது 150 கொடுத்து வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 200 போகும். 200 வாங்க ஆள் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து கீழே வரும். ஒரு சமநிலையா வரும். ஒரு வேல்யூ பிளேஸ்ல வரும். ஒரு சிலர் இந்த இடத்துல வாங்குறவங்க நல்லதா இல்ல இந்த வேல்யூ பிளேஸ்ல வாங்குறது நல்லதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வர கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இது இப்போதைக்கு ஏலம்னா என்ன, பங்குச்சந்தை ஒரு ஏல கோட்பாடு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுல 3 ஏல கோட்பாடுல முக்கியமான 3 பாயிண்டுகள் இதை தெரிஞ்சுக்கணும். சந்தை ஒரு நிதானமற்ற திறன். சந்தை எப்போதுமே ஒரே வேலையில நிற்காதுங்க. ஓகேங்களா? அதான் மெயினா தெரிஞ்சுக்கணும். சந்தை எப்போதுமே ஒரே வேலையிலே இருக்கவே இருக்காது. நம்ம வந்து 105 வாங்கணும் பார்ப்போம். அந்த இடத்துல வாங்க விட மாட்டாங்க. அதே போல 150 விற்கணும் பார்ப்போம். அந்த இடத்துல விற்க விட மாட்டாங்க. சந்தை ஸ்டாக் மார்க்கெட் இந்த பினான்சியல் மார்க்கெட்ல எப்பவுமே பங்கு பிரைஸ் ஆனது ஒரு நிலையில நம்ம சொல்லுவோம். ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து 105 ஆர்டர் போட்டிருந்தேன். 104 முடிய வந்தா ஆனா 106 முடிய வந்தா 105 வாங்காம போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல செல் பண்றதுக்கும் அப்படியே போட்டிருப்பாங்க. ஆனா ஆர்டர் எடுக்காம எக்ஸிக்யூட் ஆகாம போயிடுவேன். ஓகே, இதை பெரும்பாலும் கேட்டிருப்பாங்க. அதனால சந்தையானது ஒரு நிதானமற்ற தேடலுங்க. ஒரு வாங்குபவர்களை விரட்டும், விற்பவர்களையும் விரட்டுங்க. தொட்டு தொட்டு விரட்டும். ஓகேங்களா? அதை நீங்க மெயினா புரிஞ்சுக்கோங்க. வால்யூம் தான் ஜட்ஜ்மெண்ட். பங்கு சந்தையில வால்யூம் தான். ஒரு 10,000 ஒரு டிக்கெட் விற்றால் முக்கியம் இல்லை. ஆனா 7,000 5,000 எத்தனை டிக்கெட் விக்குது அப்படிங்க பார்க்கணும். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான வேல்யூ. இந்த இடத்துல 5,000 10,000 பேர் வாங்கியிருக்காங்க. 7,000 15,000 பேர் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 2 இடம் தான் முக்கியமான அன் வேல்யூ சொல்லுவோம். ஓகேங்களா? அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏமாற்று வேலை. இதே நேரத்துல ஒரு சில நேரத்துல வந்து விலை வேகமா மேல போகும். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்க இருந்து நிக்காம அப்படியே கீழே வரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேல்யூமே இல்லாம ஒரு ஒரு ஸ்டாக் ஆனது மேல போச்சுன்னா அது வந்து நிலைச்சு இருக்காது. ஒரு வேல்யூமே இல்லாம ஒரு ஸ்டாக் மேல போகுதுன்னா நிலைச்சு நிக்காது, திருப்பி கீழே வந்துடும். அதை நீங்க ஞாபகம் வச்சு சிந்திக்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு. பங்கு இல்ல, ஒரு பங்கு திடீரென ராக்கெட் போல ஏறுது. ஆனால் யாரும் அங்கு வாங்கவில்லை என்றால் அதன் விலை நிலைத்து நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா அங்க வேலையுமே இல்லாம ஏறி இருக்கு. அன்ஃபேர் கையாகும். அந்த சந்தை அந்த விலையை நிராகரிக்கும், ரிஜெக்ட் பண்ணும். விரைவிலே மீண்டும் வேல்யூ ஏரியாவை நோக்கி வரும். இப்ப பாத்தீங்களா, 5,000 இருந்து 10,000 போயிட்டு அங்க வந்து நிக்கல. நிக்காம வேல்யூம் இல்லாம கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ ஏரியாவை உருவாக்கும். அப்ப நம்ம வந்து இந்த வேல்யூ ஏரியாவுக்குள்ள பை பண்ண பார்க்கணும். பங்குச்சந்தை என்பது மிகவும் ஒரு ஏல கோட்பாட்டு மூலமா தாங்க இயங்குது. அந்த ஏல கோட்பாடை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏலம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பங்குச்சந்தையில மெயினா வந்து ஆக்ஷன் தியரி தான். இதுதான் அடிப்படை கான்செப்ட். ஓகேங்களா? விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் ஒரு சமநிலையை தேடும். யார் அதிக விலை கொடுத்து வாங்குவார்களோ இந்த இடத்துல ஸ்டாக் பிரைஸ் ஆனது மேல போகும். அதே நேரத்துல அதிகமான விற்பனையாளர்கள் இருந்து பையர் கம்மியாக இருந்தால் ஸ்டாக் பிரைஸ் ஆனது கீழே வரும். ஒரு சமநிலையை தேடும். நம்ம இன்வெஸ்டர் வந்து ஒரு சமநிலையை பார்க்கணும். இந்த சமநிலைக்கு பேரு தான் ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏல கோட்பாட்டுல முக்கியமான நிலைகள் 2 தான். விலையை தீர்மானிக்கும், வர்த்தகத்தை எளிமையை ஆக்கும். ஓகேங்களா? அன்ஃபேர், கையினா வாங்குபவர்கள் இல்லை என்பது அர்த்தம்.
அப் ஆக்ஷன் அப்படின்னா குறைந்த வர்த்தகம் நடைபெறுதுன்னு அர்த்தம். அதிக வர்த்தகம் வேல்யூம் ஏரியா, அது ரெண்டு வேல்யூ நடக்குது இல்லையா, அதிக வர்த்தகம் நடக்குது. 100 அதிகமான பேர் வாங்குறாங்க, 95 ரூபாயிலையும் கொஞ்சம் பேர் வாங்க. இது ரெண்டுமே வேல்யூ ஏரியா தான். அதே இது 85 குறைந்த வர்த்தகம் நடக்குது. அதே இது 75 விற்பவர்களே இல்லை, வாங்குபவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, 75 விற்பவர்கள் இல்லை. அப்ப இதற்கு கீழே இந்த பங்கானது கீழே போகாது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இந்த டாபிக்கோடைய இதோடைய இது என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையானது ஆக்ஷன் தியரி என்ற ஏல கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் செயல்படுகிறது. ஓகேங்களா, அதை நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கணும். யாரு நம்ம பையரா இருந்தோம்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும், செல்லரா இருந்தோம்னா நம்ம ஒரு பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த நிலையில வாங்க பார்ப்பது முதலீட்டாளர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏல கோட்பாட்டின் அடிப்படையில தான் எல்லாமே வரும். பேஸ் ஆக்ஷன் வரும், எஸ்எம்சி வரும், மார்க்கெட் ப்ரொஃபைல் வரும், எல்லாமே இந்த ஏல கோட்பாட்டின் அடிப்படை தான். அதனால இதை முதல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதேனும் தகவல் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு பங்குச்சந்தையில இருந்து அடிப்படையிலிருந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.